குட் மார்னிங் ஸ்வீட்டீஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோமா? காடை பிரியாணி. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து 2-3 நாளாக. ஸோ அவர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்து ஓகே இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி வந்து காடை பிரியாணி எப்படி பண்ணலாம் சப்டைட்டோட லேட்டாக செக் பண்ணி. சாரி பிரதர். இல்லை நான் அதனால தான் சொல்லிட்டேன், கேட்கும் போதே நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்லிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஆமாம், இப்போ வந்து மஞ்சத்தூள், ஏன்னா மஞ்சத்தூள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே போட்டு வாஷ் பண்ணுங்கள். இது வந்து மசாலா போட்டு ஊற வைக்கணும் பிரியாணிக்கு. கொஞ்சம் வந்து ஊற வச்சு செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மாதிரி தான் இதுவும். எப்பவுமே காடையில் தொக்கும் பண்ணுவாங்க, அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. காடை சைட் டிஷ்ஷாக இது வந்து தொக்கே பண்ணலாம். தொக்கு பண்ணி பிரியாணிக்கு வைங்க. இது 65 இருக்கும், இல்லைன்னா பிரியாணியும் பண்ணலாம். இதில் வந்து பெரிய மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, செய்யும் போது போட வேண்டாம். இது தனி மிளகாத்தூள். எப்பவுமே சிக்கன் மட்டன் ஃபிஷ் தானே செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே இன்றைக்கி நம்ம இது பண்ணியே ஆகணும்னு நம்ம போட்டது. அது இங்கே வழக்கமாக வாங்குகிற கடையில் இல்லை, அதனால் இப்போ வேறு கடையில் வாங்கிட்டு வந்தேன் காடை. இந்த வீட்லேயே ஒரு ஜோடியே 130 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. முன்ன கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காடை வந்து 65 ரூபா ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 4 காடை வாங்கினேன். அரை கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. அரை கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா. ஆமாம், ஆனால் நான் போட்டுறேன், சப்டைட்டில் போட்டால் தான் அவங்களுக்கும் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ஊற வைக்கணும். நாங்கள் இதில் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக திரும்ப நான் தாளிக்கும் போதும் போடுவேன். இதில் வந்து கொஞ்சம் ஊறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக. இந்த குட்டி டீஸ்பூன் தான், அதில் வந்து 1.5 டீஸ்பூன். அம்மா செஞ்சது ஒன்று செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீப்பு தொக்கு பண்ண மாதிரியே வந்து காடை தொக்கும் பண்ணுங்கள். அதுக்கு ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே நம்ம தாளிப்பு போட்டுட்டு தண்ணி ட்ரையாக அடி பிடிக்காமல் கலரி விட்டாலே தொக்கு மாதிரி ஆகிடும். சரி, இப்போதைக்கு பிரியாணிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் என்ன பண்ணுறோம். ஆனால் காடை ரொம்ப நல்லது, இந்த சைனஸ் மருத்துவ குணம் இருக்குது இதில். அதனால் வந்து காடை வந்து ரொம்ப நல்லது. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம், சளி, கோல்டு, மூச்சு வாங்கிறது எல்லாமே வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு இதில் வந்து உப்பு மட்டும் சால்ட்டு போட்டுங்க. கொஞ்சம் எல்லாமே இதில் கம்மியாக தான் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஊற வைக்கும்போது தனியாக வந்து கொஞ்சம் சீரக பவுட்ரு வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. சீரகம் மட்டுமா? சீரகம் மட்டும் அதை ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சமாக தனி சீரக பவுட்ரு எப்படி தேவையோ பச்சையாகவே அரைச்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வறுத்து டப்பாவில் கொட்டி வச்சிங்கன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ஊறணும்ல, ஒரு 1/2 hour ஊறினா. ஆமாம், இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுற வரலையும் ஒரு 1/2 hour இது ஊறுனா போதும். அப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஊறும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கு தான் இந்த ஊறல் போடுறது. இது வந்து அரை கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா மசாலா. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள். ஆமாம், இதில் கம்மியாக தான் போட்டு ஊற வச்சுருக்கேன். சும்மா நம்ம கையில் அளவுக்கு செய்யும்போது வந்து ஒரு அரை கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. 18 கிராம் பாக்கெட்டு வந்து அது 10 ரூபா பாக்கெட் ஒன்று வரும். அந்த அளவுக்கு போட்டால் போதும் அரை கிலோவுக்கு. அதிகம் ஓவர் மசாலாவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக செய்யணும். அதிகமாக இப்போ நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்கன்னா ஒரு 25 கிராமு, ஒரு 2 கிலோ செய்கிறீங்கனாக்கா ஒரு 50 கிராமு, 5 கிலோ செஞ்சு. ஆமாம், எல்லாமே போடும்போது கொஞ்சம் ஒரு அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மசாலா எப்பயுமே. அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓவர் மசாலா ஆகிட்டாலும் நல்லா இருக்காது.
ஊறி தாளிக்கும் போது பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே ஓகேம்மா, இப்போ தாளிக்கலாமா? தாளிக்கலாமா? ½ hour மேலே ஊறிடுச்சுல? ஆமாம்மா. இது எல்லாமே கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல. இதுதான் பிரியாணி குண்டா அம்மா இது பண்ணுறது. எப்பவுமே சன்லேண்ட் எண்ணெய் தான் அம்மா யூஸ் பண்ணுவாங்கல்ல? சன்லேண்டு தான் யூஸ் பண்ணுவேன். 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இருந்தாலும் நான் சப்டைட்டிலோட போட்டுடுறேன். ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டது வந்து சப்டைட்டிலோட போடுங்க, டைட்டில் வச்சு. ஆயில்னா ஆயிலு, டொமேட்டோ, ஆனியன், அந்த கறி போடுறது, மசாலா போடுறது எல்லாமே. ஸோ பார்த்துக்கலாம். காஞ்சிருச்சா? என்ன காய் இது 1/2 கிலோ காடை, அதுக்கேற்ற மாதிரியே தான் போடுறேன். லவங்க எப்பயுமே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். லவங்க ஒரு 8 பூ போட்டிருக்கேன். ஒரு 6 ஏலக்காய், ஸ்டார் பூவு, பட்டை. இதெல்லாம் ஆமாம், பட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அளவாக போட்டுங்க. வெங்காயம் இது போல் கட் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். நம்ம சீக்கிரம் வதணும். வெங்காயம் எப்படி கட் பண்ணாக்கா சீக்கிரம் வதணும். தேவைன்னா போட்டுக்கலாம். ஜாதி கத்திரி வந்து கொஞ்சம் வாசனை கொடுக்கும். வேணும்னா போட்டுங்க, இல்லைனாலும் இதே போதும். தாளிச்சு விட்டுட்ட பிறகு எப்பயுமே அரிசி போட்டு கழுவி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா ரொம்ப ஊறக்கூடாது, முன்னாடியே ஊற வச்சிடாதீங்க. நீங்கள் எந்த அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வீட்டு அரிசியாக இருந்தாக்கா ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஏன்னா பிரியாணி அரிசியாக இருந்ததுனாக்கா நம்ம தாளித்து விட்டுட்டு அது வந்து கொதி வர்றதுக்குள்ளே அது வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி கொட்டி ஊறின பிறகு கை வச்சு வாஷ் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஏன்னா 2 நொய் ஆகிடும். நான் நிறைய வீடியோவில் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை,
வதங்கிடுச்சு, நல்லா செவப்பாக இருக்குது. இந்த டைமில் புதினா வந்து அப்படியே போட்டுறாதீங்க, நான் வந்து கட் பண்ணி போடுறேன், எனக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதால கட் பண்ணி போடுறேன். இந்த டைமில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது வெங்காயத்து கூட. கொத்தமல்லி வந்து இப்போ கொஞ்சம் கட் பண்ணது போடுங்க, கடைசியில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சம். ஆமாம், இது வதங்கிறதுக்காக தான், வாசனைக்காக. இது வதங்கும் போதே நல்ல வாசனை வருது, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு நல்ல வாசனை இருக்குது கொத்தமல்லி புதினா. இந்த டைமில் தக்காளி வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணுங்கள், வெங்காயம் கட் பண்ண. எத்தனை தக்காளிமா? இது வந்து 300 கிராம் தக்காளி. வெங்காயம் வந்து 1/4 கிலோ, 250 கிராம் போட்டிருக்கேன், ஏன்னா 1/2 கிலோ வந்து. இதில் இந்த மசாலா தான் அது நல்லாயிருக்கும். காடையில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கல? ஆமாம், லைட்டாக தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கிட்ட பிறகு போடுங்க. காடை இன்னும் சீக்கிரம் வர வெந்துடும். இந்த டீஸ்பூன் அளவால் இஞ்சி பூண்டு இது போடுங்க. 3 2.5 நான் அதிலே கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதுக்காக அதனால். வெங்காயம் வதங்கும் போதே போட்டோம்னா இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்கும். நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுங்க, ஏன்னா சாதமாக அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். உப்பு போடல? இல்லை இல்லை, வதங்கட்டும் தக்காளி. கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு, கல் உப்பு போடணும், பார்த்து திட்டமாக போட்டுங்க. நான் அதை சால்ட்டு போட்டு ஊற வச்சுருக்கேன், உப்பு, அதனால் பார்த்து கவனமாக. எதுவுமே பாதி வதங்கின பிறகு உப்பு போடுங்க. எந்த பொருளுமே முன்னாடியே போட்டோம்னாக்கா அது வந்து ரொம்ப கட்டி செய்யும். நல்லா தக்காளி இன்னும் இதாகணும்ல, இன்னும் கொஞ்சம் மசாலா நல்லா வதங்கி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா இதாகணும். நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் மசாலா சேர்க்கணும். எல்லாமே 18 கிராம் தான். அதான் 10 ரூபா பாக்கெட்டு. 10 ரூபா பாக்கெட்டுனா 18 கிராம் அதில் இருக்கும். 1/2 கிலோவுக்கு அது போதும்.
எக்ஸ்ட்ரா இப்போ போடுறீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. கரம் மசாலா மட்டும் எப்பயுமே பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, வேறு என்ன மட்டன் செய்யும்போது மட்டன் மசாலா அதெல்லாம் போடும்போது கரம் மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்? பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா சேர்க்கணும். ஏன்னா அது வந்து சிக்கன் தான் அது. ஏன்னா வந்து அது காடன்றது சிக்கன் போல தான் இருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு ஒரு 18 கிராம்ன்றதுல வந்து பாதி போடுங்க. 1/2 கிலோவுக்கு. கரம் மசாலாட்டு இதில் சேர்த்துருக்கியா? கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் அளவுக்கு கொஞ்சம் போடுறேன். வேணும்னா போடணும்ல. ஆமாம். கலர் பவுட்ரு வந்து கேசரி பவுட்ரு அளவாக வேணும்னா போட்டுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மசாலா கலரே போதும் அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா அதில் வெறும் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்க. கொஞ்சம் அளவாக திட்டமாக போட்டுங்க. கம்மியாக மசாலா வாடை போகிற வரலையும் கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து சிக்கன்னா நம்ம அப்படியே போட்டுருவோம். இது காடை வந்து ஊற வைக்கிறது ஸ்மெல்லுக்காகல கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம். டேஸ்ட்டும் அதிகமாக ஊறிச்சுன்னா எப்பயுமே நல்லது. எந்த கறியாக இருந்தாலும் அப்படியே ஊற வச்சு செஞ்சால் நல்லா இருக்கும். மசாலா இந்த டைமில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு. எல்லாம் பிரியாணி செய்கிற மாடல் தான். ஆனால் அந்த காடை மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணி சீரக பவுடரெல்லாம் போட்டு ஊற வைக்கணும். இந்த டைமில் 8 மிளகாய் போடுறேன். கீரி போட்டிருக்கோம். ஆமாம். இது வந்து என்ன செய்கிறீங்கன்னா வந்து அப்படியே போட்டுறாதீங்க. முழு மிளகாய் போடாதீங்க. இதில் வந்து அது கீரணும். ஆமாம். உள்ள வந்து லேசாக கொஞ்சம் கீரி போடுங்க. எப்பயுமே அது நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிலோவுக்கு 8 மிளகாய் போடுறேன். தாளிப்பு கொடுத்து கொதி வந்த பிறகு தான் அரிசி போடுறோம் அப்படின்னாக்கா எப்பயுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை தண்ணி கொதிக்காமவே நம்ம வந்து எல்லாமே தாளித்து விட்டுட்டு அரிசி போட்டோம்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த டைமில் காடை ஊறி. ஆமாம். காடை ஊறி இருக்கிற காடை எடுத்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரான் பிரியாணி பண்ணோம்ல. ஆமாம். சரி, நீ நார்மல் டேவில் பிரியாணி பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே நம்ம இது பண்ணணுமே நம்ம பண்ணது இன்னைக்கு. இல்லைன்னா இன்றைக்கி வெஜ்ஜு தான் இருந்திருக்கோம். இல்லை, வெஜ்ஜு தான் செஞ்சுருப்போம். நாளைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, அதனால இன்றைக்கே நாங்கள் இது பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் வந்து மசாலாவில் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம்
காடையில் தொட்டு பண்ணால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் அப்லோட் பண்ணல. இன்னொரு நாள் பண்ணலாம். இன்னைக்கு பிரியாணி பண்ணல, கொஞ்ச நாள் கழிச்சு அதை பண்ணுவோம். இந்த சமயத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தில் வந்து பாதி புழிஞ்சு வச்சுருக்கேன். அது பாதி மட்டும் ஊற்றினா போதும். பாதி எலுமிச்சம்பழம். ஆமாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கணுமா? ஆமாம். அரிசி ஊற வச்சுட்டு எத்தனை அரை கிலோ அரிசி. அரை கிலோ அரிசியா? பிரியாணி அரிசி தான். அரை கிலோ போட்டிருக்கேன். அது தண்ணி ஏற்ற செய்யணும்னு. அது வந்து நீங்கள் வந்து அளவு பாத்திரம்னு ஒன்று வச்சுக்கிங்க. அதில் 1 போட்டால் 2 தண்ணி ஊற்றுங்க. 1 போட்டால் 2, 2 போட்டால் 4, அப்படி கணக்கு. எத்தனை போட்டிருக்கேன்? 2ஆ? ஆமாம், 2 போட்டிருக்கேன். எனக்கு தோராயமாக தண்ணி அளவு தெரியும், நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி அளவு ஊற்றிட்டலாமா? ஊற்றிட்டேன். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கொதிக்க ஏதாவது சால்ட்டு கொஞ்சம் திட்டமாக போட்டுங்க. கொதி வந்ததும் அரிசி போடுங்க. கொதி வந்துருச்சு. அரிசி போடலாம். தாளிச்சதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி 3 டைம் கழுவி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வச்சேன். நல்லா கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் தம் கட்டிடலாம். இல்லை வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும்ல. ஆமாம், தண்ணி ட்ரை ஆகிடுச்சுனாலே நம்ம தம்மு கட்டலாம். இன்னும் ட்ரை ஆகணும். ஆமாம், தண்ணி ட்ரை ஆகணும். அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுட்ருக்கணும் பார்த்து. அடுப்பில் செஞ்சாலும் அந்த அடுப்பு கறி எடுத்து மேலே வச்சு தம்மு கட்டிங்க. அப்படி இல்லைனாக்கா இப்போ நான் வீட்டிலே செய்கிறதால தோசைக்கல் வெயிட்டான பாத்திரத்தை அனலில் வச்சு நல்லா ஹீட் ஆக்கி மேலே தூக்கி வச்சுடுவேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் கட்டலாம்.
அரிசி உடையாமல் கலரி விடுவோம். இதெல்லாம் உடஞ்சிரும்ல. ஆமாம். இப்போ என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்னா, முக்கியமான எந்த பிரியாணியாக இருந்தாலும் சோம்பு, சீரகம், கொஞ்சமாக மிளகு எல்லாமே லேசாக வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிங்க. எந்த கடாயில் வறுக்கணும்? ஆமாம், வெறும் கடாயில் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். அதுக்கப்புறம் ஆற வச்சு வறுத்து அது ஆற வச்ச பிறகு அரைச்சி கொட்டி வச்சுக்கிங்க. இப்போ இந்த டைமில் இருக்கும்போது கொஞ்சமாக உங்கள் கை அளவுக்கு லேசாக அது இன்னும் ரொம்ப சுவை கூட்டும். அப்புறமா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இது பிரியாணிக்கு கொஞ்சம் கட்டாயமாக நெய் ஊற்றி தான் ஆகணும். திட்டமாக ஊற்றிங்க. லேசா அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கோம்னா ஃபைனலாக ரொம்ப வாசனையாக இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ தம் கட்டினதுக்கப்புறம் பார்ப்போமா? ஆமாம், தம் கட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம். தம் கட்டியாச்சுல? தம் கட்டியாச்சு. ஓகே, பிரியாணி ரெடி. இப்போ தட்டில் போட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, காடை பிரியாணி ரெடி. சொன்ன மாதிரி செஞ்சாச்சு வீடியோவில். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் வந்து காடை பிரியாணி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பண்ணது. பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறமா நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் ஸ்வீட்டிஸ். டாட்டா, பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.